கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு முறை கூட இந்த யூடியூப் வாயிலாக உங்கள் அனைவரை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். போன வீடியோல நம்முடைய அன்பு உண்மையான அன்பா இருக்கணும் அப்படின்றத பத்தி சில வார்த்தைகளை பேசினேன். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இப்போ இந்த நாளில விசுவாசத்தை பத்தி சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 16வது வசனம். அந்த இடத்துல பேதுரு ஒருத்தனை சுகப்படுத்துறார். ஒரு சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை பேதுரு சுகப்படுத்துறார். இந்த பேதுரு எப்படி இந்த சப்பானியை சுகப்படுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் கேட்கும் போது பேதுருவோட பதில் தர்றாரு. எப்படி நான் அந்த சப்பானியை சுகப்படுத்துறேன் அப்படின்ற பதில பேதுரு கொடுக்குறாரு. அந்த பதில் தான் நம்ம இப்ப வாசிச்ச வசனம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய நாமத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிறவனை பலப்படுத்தினது. அப்ப இதுல கொஞ்சம் ஆழமா நான் சொல்ல விரும்புறேன். அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இவனைனா அந்த சப்பானியை குறிக்குது. அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவருடைய நாமம். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமம் தான் இந்த சப்பானியை குணப்படுத்தினதாக பேதுரு சொல்றான். சரி, ஆண்டவருடைய நாமம் இந்த சப்பானியை பலப்படுத்தினது, ஓகே, இது ஒத்துக்கலாம். ஆனா எப்படி அந்த நாமம் இவனை சுகப்படுத்துச்சு, எப்படி அந்த நாமம் இவனை சுகப்படுத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருடைய மேல் பகுதியில அவர் சொல்றார். 16ஆம் வசனத்தினோட முதல் பகுதியில அவருடைய நாமத்தை, அதாவது எந்த நாமம் இவனுக்கு சுகம் கொடுத்ததோ அந்த நாமம், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட நாமம், அந்த நாமம், அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, அந்த நாமத்து மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையினால, அவருடைய நாமத்து மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தினால இவனை நான் சுகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அப்போ இதுக்கு நான் சின்ன ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், இந்த வசனத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு 150 மாடி பில்டிங் எடுத்துப்போம். பெரிய ஒரு 150 மாடி பில்டிங். அந்த 150 மாடி பில்டிங்ல மாடியில டெரஸ்ல 150வது மாடியில ஒரு டேங்க் இருக்கு, பெரிய ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்கு. இப்போ நான் கீழே கடைசி ஃப்ளோர்ல நிக்கிறேன், கடைசி மாடியில் நிக்கிறேன். கடைசி மாடியில தரையில நின்றுட்டு எனக்கு என்னன்னா இப்ப தண்ணி தேவை, அந்த டேங்க்ல இருக்க தண்ணி எனக்கு தேவை. அப்போ எனக்கு தண்ணி தேவை, எனக்கு ஒரு நன்மை தேவை அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா, அந்த டேங்க்ல உள்ள தண்ணி எனக்கு கீழே வரணும்னா நான் பைப் போடுவேன். மேல உள்ள டேங்க்ல இருந்து கீழே இருக்கிற நான் பைப் செட்டிங்ஸ் போடுவேன். பைப் செட்டிங் போடுறதுனால மேல உள்ள தண்ணி எனக்கு ரொம்ப சுலபமா கீழே கிடைச்சிடும். நான் கீழே டேப் ஆன் பண்ணோடனே எனக்கு கீழே தண்ணி கிடைக்கும். அப்போ இதை நல்லா பாக்குறோம்னா, இதை நான் இந்த வாசிச்ச வசனத்துக்கு கூட நான் சம்மந்தப்படுத்த விரும்புறேன். மேல இருக்கிற தண்ணி தான் ஆண்டவர், அந்த மேல டேங்க்ல இருக்க தண்ணி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட நாமம். அந்த நாமத்துக்குள்ள எல்லாமே இருக்கு, சுகம் இருக்கு, நமக்கு தேவையான எல்லா நன்மைகளும் அந்த டேங்க்குள்ள இருக்கு. அப்போ அந்த டேங்க்ல இருக்க தண்ணி கீழே இருக்கிற எனக்கு கிடைக்கணும்னா நான் கீழே இருக்க டேப்பை ஆன் பண்ணணும். அதுக்கு டேப் ஆன் பண்ணணும்னா எனக்கு தண்ணி வேணும்னா நான் இடையில பைப் கொடுத்துக்கணும். இந்த பைப் மாதிரி தான் நம்முடைய விசுவாசம் இருக்கும். திரும்ப ஒருவர்கிட்ட நான் சொல்ல விரும்புறேன், இந்த பைப் மாதிரி தான் நம்முடைய விசுவாசம் இருக்கணும். அப்பதான் மேல ஆண்டவருடைய நன்மைகள் இருக்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் மேல இருக்கு. அது எனக்கு கீழே எனக்கு இங்க கிடைக்கணும்னா எனக்கு இந்த பைப் தேவை, அதாவது விசுவாசம் தேவை. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது ஆண்டவர் நிறைய பேரை சுகப்படுத்தினார், நிறைய பேருக்கு உயிரோடு எழுப்பினாரு, பைத்தியமானவனுக்கு புத்தி சரியில்லாதவனுக்கு புத்தி தெளிவுபடுத்தார், பிசாசுகளை துரத்தினாரு. இது எல்லாமே ஆண்டவர் செஞ்சாரு, ஆண்டவருடைய நாமம் தான் பண்ணிச்சு, ஆண்டவர் தான் அதை பண்ணாரு. ஆனா ஆண்டவர்கிட்ட இந்த நன்மை பெற வந்தவங்கள்ட்ட எல்லாம் ஆண்டவர் கேட்ட கேள்வி, ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், எனக்கு கண்ணு சரியாகணும், எனக்கு கால் சரியாகணும் அப்படின்னு வந்தவங்கள்ட்ட எல்லாம் ஆண்டவர் கேட்ட கேள்வி என்னன்னா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்ட கேள்வி இதுதான். நீ காலையில ஜெபம் பண்ணியாப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. நீ காலைல பைபிள் வாசியா, நீ பரிசுத்தமா வாழ்ந்தியா அப்படின்றத ஆண்டவர் கேட்கல. இது செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசத்தை தான் ஆண்டவர் கேட்டார். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூட ஏதாவது நன்மைகள் தேவைப்படலாம். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மலையை பார்த்து
உனக்கு சின்ன ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் ஒரு மலையை பார்த்து நீ பேர்ந்து போ அப்படின்னு சொன்னா கூட, நீ போய் கடல்ல போய் விழு அப்படின்னு சொன்னா கூட அந்த மலை கேட்குமா? அந்த மலைன்றது நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை குறிக்குது. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாவனா எடுத்துட்டு போட்டோம். அந்த பிரச்சனையை பார்த்து நம்முடைய விசுவாசத்தினால ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு, ஆண்டவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து, நம்முடைய விசுவாசத்தினால அந்த பிரச்சனை போகட்டும் அப்படின்னு சொன்னா நம்முடைய விசுவாசத்தின்படி அது உண்மையாவே நடக்கும். இதுதான் ஆண்டவருடைய விசுவாசம். இந்த விசுவாசத்தை பத்தி நமக்கு நிறைய நிறைய வேலையில தெரியறது இல்லை. இந்த விசுவாசத்தோட பவரை பத்தி நம்ம ரொம்ப சீப்பா நம்ம இடம் போட்டுட்டு இருக்கோம். விசுவாசன்றது ஒண்ணுப்பா, விசுவாசிகள் உள்ள பேர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கணும் அவங்க பேர் விசுவாசிகள். விசுவாசிகள்லாம் அவங்க கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிராய், அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக போய் நின்று அந்த பிரச்சனைகளை சொல்றவங்க யாரும் அவங்கதான் விசுவாசிகள். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம விசுவாசத்துக்கு அளவே கிடையாது. நம்ம எவ்வளவு வேணா விசுவாசிக்கலாம், எவ்வளவு வேணா விசுவாசிக்கலாம். நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அது நடக்கும். ஆண்டவர் ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்னாரு, உன் விசுவாசம் பெரிது, அதனால நீ விரும்பி கேட்டுக்கொண்டு எதுவும் உனக்கு நடக்கும். நீ விரும்புறது எதுவோ மத்தேயுல இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீ விரும்பி கேட்டுறதோ எதுவோ அது உனக்கு நடக்குனாரு. விசுவாசம் பெருசா இருக்கும். அப்ப இன்னைக்கு நான் சொல்ல வர மெசேஜ் என்னன்னா, நம்ம எப்ப நம்முடைய விசுவாசம் பெருசா இருக்கிறதோ அப்ப நம்ம எதெல்லாம் விரும்பி கேட்கிறோமோ அது எல்லாமே நடக்கும். இந்த வசனத்தின்படி நம்ம 16வது வசன அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி பார்க்கும்போது, அந்த முடந்தானா இருந்தவனை சுகப்படுத்தினது ஆண்டவருடைய நாமத்தினாலதான் சுகப்படுத்தினான். அந்த சுகம் எனக்கு கிடைக்க வேண்டிய காரணம் எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா அந்த பேதுருக்குள்ள இருந்த விசுவாசத்தினாலதான் கிடைச்சது. அப்போ இன்னைக்கும் நம்முடைய இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஒருவேளை உங்க படிப்பு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைங்க பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை உங்க நண்பர்கள் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை உங்க மனைவி பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை உங்க கணவன் பிரச்சனையா இருக்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணா இருந்துட்டு போனோம். ஆனா அந்த பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, அந்த பிரச்சனையை பார்த்து நீ போ, அந்த பிரச்சனையை நீ விலகி போன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே சம்பவிக்க வேண்டியதா இருக்கும். எப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் வளருதோ அப்ப நீங்க ஆண்டவர் கூட இன்னும் கிட்டி சேருவீங்க. உங்களோட விசுவாசம் வளருவதாக. இந்த 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 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, என்ன என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்க மற்றவங்களுக்கு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமாம்.